ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? காலையில் லாகின் பண்ணியாச்சு. ஃபஸ்ட் ஆர்டர் இந்த கடைபிடிக்கும் விவசாயிகள் வந்து ட்ரெயின் ஆர்டர் எடுத்து போட்டுருக்காங்க. வந்து பயன்படுத்திட்டு அதுக்காகவே ஃபுல்லாக ஒரு நாள் ஃபுல்லாகவே இருக்குது. எப்பவுமே இந்த 15,000 ஃபுல்லும் கிடையவே மாட்டேங்குது. ட்ரெயின் ஆர்டர் ஃபுல்லாக 2 கிலோமீட்டரு ஜங்ஷனு. ஃபுல்லாக மிஸ்டேக் பயங்கர பனி. ஸோ ஜங்ஷன் ரீச் ஆயாச்சு. அதான் நம்ம ஸ்விக்கி ஹேண்டில் கொடுத்தாச்சு. அவர் போய் ஃபுட்டு உள்ளே கொடுத்துருவார் எல்லாத்துக்கிட்டையும். ரொம்ப நாளாகவே ஒரு டவுட்டு. இப்போ ட்ரெயின் ஆர்டர் கொண்டு போய் கொடுக்குறப்ப இவங்க எல்லாமே வாங்கி ஒரு 50 ஆர்டர் 60 ஆர்டர் வச்சுருவாங்க. வச்சுக்கிட்டு பைக்கில் வச்சுக்கிட்டு வச்சுருப்பாங்க. நான் கேட்டேன், ஆனால் இப்போ நீங்கள் ட்ரெயின்குள்ளேயே போய் கொடுப்பீங்களா இல்லை என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. இல்லை ட்ரெயின்குள்ளே தான் போய் கொடுக்க மாட்டோம். நாங்கள் போய் அந்த பிளாட்ஃபார்முக்கு எந்தெந்த பிளாட்ஃபார்மோ அது நோட் பண்ணி விட்டுக்குவோம். அவங்க வந்து கலெக்ட் பண்ணிக்குவாங்க அப்படின்னாங்க. ஏன்னா ஒவ்வொரு இதுக்குள்ளேயா போனோம்னா ஒவ்வொரு இதுக்குள்ளே போனோம்னா ரொம்ப டைம் ஆகும். அவங்களுக்கு தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அவங்களே வந்து வாங்கிக்குவாங்க அப்படின்னாங்க. இப்படி தான் ட்ரெயின் ஆர்டர். இதுக்கு முன்னாடி கஸ்டமரே டைரெக்டாக போட்டாங்க. ஆனால் எங்களுக்கு ட்ரெயின் ஆர்டர் உள்ள அலோடு கிடையாது. உள்ளே விட மாட்டாங்க. நாங்கள் உள்ளே போனால் கீழே ஒரு 50 ரூபா 100 ரூபா ஃபைனு. அவங்க வெளியும் வரமாட்டாங்க. மோஸ்ட்லி முன்ன வர எல்லா ட்ரெயின் ஆர்டருமே கேன்சல் ஆகும். இப்போ இவங்க கொடுக்குறதுனால உள்ளே போய் கொடுத்துருவாங்க. அதுலேயுமே 1 2 இந்த மாதிரி ஏதாவது ஒரு கஸ்டமர் ஆர்டர் போட்டுடுறாங்க. அது கேன்சல் தான் அது ரிட்டன் டெஸ்ட்டாக இருக்குது. ஓகே.